மனு யார்கிட்ட கொடுப்போம்? நம்ம ஏதாவது நம்மளுக்கு குறைனா ராஜா கிட்ட நம்ம மனு கொடுப்போம். நம்ம அந்த குறையை தீர்த்து நம்ம வள்ளல் பெருமானார் அவர் யார்கிட்ட கொடுக்குறாருன்னா நம்ம சுவாமி நடராஜர்கிட்ட அவர் முறையிடுறாரு. மனுமுறை கண்ட வாசகன். அவர் 45 பாவங்களை எந்த பாவமே செய்யலை இருந்தாலும் நம்ம வள்ளல் பெருமானார் சுவாமிகிட்ட நடராஜர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி அவருக்கு நம்மளுக்கு அந்த உபதேசம் நம்ம சொல்கிறார். 45 வரிகளை சொல்கிறார். இந்த தினம் இந்த 45 வரியை நம்ம படித்தோம்னாவே போதும். இந்த 45 வரிகளை நான் இந்த பாவம் செய்தனோ, நான் இந்த பாவம் செய்தனோ அப்படின்ட்டு தன்னைத்தானே அவர் கேட்டு குறிப்பிட அவரு கேட்கல, நமக்கு இதை உணர்த்துறார் வள்ளல் பெருமானார். முதல் வரி மனுமுறை கண்டக வாசகம். நல்லோர் மனதை நடுங்க செய்தணும். நல்லோர் மனதை நடுங்க செய்தணும். ஒரு நல்லவங்க இருப்பாங்க, அந்த ரொம்ப யாருக்குமே அவங்க எந்த தீங்குமே செய்யாதுங்க, யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க. அவங்க மனசை நோகடிச்சா அது பாவத்துலேயும் பெரிய பாவம்னு சொல்கிறார். அதான் நல்லோர் மனதை நடுங்க செய்தணும். பாவத்தில் பெரிய பாவம்னா ரொம்ப அன்பானவங்கள அவங்க எந்த விதத்துலேயும் அவங்க நல்லோர் மனசை அதை நடுங்க வைக்கக்கூடாது. அந்த பாவத்திலே பெரிய பாவம் அப்படின்னு அந்த ஒரு பெரிய பாவத்தை அதை நமக்கு சொல்கிறாரு.